தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பெரிய லெவல்ல புரட்சி பண்ணதன் வெற்றியா, இன்னைக்கு பல இடங்கள்ல ரொம்பவே சிறப்பா, அழகா எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி நடந்துட்டு இருக்குங்க. எனக்கு கூட போய் ஏதாவது ஒரு ஊர்ல ஜல்லிக்கட்ட பார்க்கணும்னு ரொம்பவே ஆசையா இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், பீட்டா அமைப்போட இந்திய விளம்பர தூதரா எமி ஜாக்சனும், த்ரிஷாவும் தான் இருந்திருக்காங்க. இதனால தான் நம்ம த்ரிஷா பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு பிரச்சனை ஆரம்பிக்கும்போதே பல யங்ஸ்டர்ஸ் கிட்டயும் செம்மையா திட்டு வாங்கி, ட்விட்டர் விட்டு வெளிய போயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஆனா இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, பீட்டா வந்து நம்ம த்ரிஷாவ பலதரப்பட்ட விமர்சனங்களுக்கு ஆளாக்குனதுனால, இப்ப நம்ம த்ரிஷா அந்த குரூப்ல இல்ல அப்படிங்கிற விஷயம் கிளியரா தெரியுது. ஆனா, இப்ப நம்ம ரஜினி சாரோட 2.0 படப்பிடிப்புல இருக்கிற நம்ம ஏமி இன்னும் அந்த குரூப்ல தான் இருக்காங்க. ஸோ நம்ம சங்கர் சார் வந்து அவங்கள கூப்ட்டு, "இதோ பாரு ஏமி, நீ பீட்டாக்கு டாட்டா காட்டலன்னா, தமிழக மக்கள்லாம் உனக்கு டாட்டா காட்டிருவாங்க" அப்படின்னு சொல்லி கிளியரா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏமி, நீங்க பீட்டாவ விட்டு வெளிய போலன்னா, பொட்டிய கட்டிட்டு போ நீ அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லிருவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். இது மாதிரியான இன்ட்ரஸ்டிங் சினிமா நியூஸ உடனே தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தி சினிமாஸ்.